தமிழக டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சுப் பணியாளராக வேலை பார்த்து வந்த பாக்யராஜ் என்பவருக்கு அதே அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த கணவரை இழந்த பெண் ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் அப்பெண்ணின் வீட்டிற்கு பாக்யராஜ் பிரியாணியோடு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த அப்பெண்ணின் மகளான கல்லூரி மாணவியிடம், பிரியாணி கொடுக்க மட்டும் வரவில்லை, உன்னையும் பார்க்கத்தான் வந்தேன் என கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கல்லூரி மாணவி பாக்யராஜின் கன்னத்தில் பளார் என அறைந்து அடித்து துரத்தி உள்ளார். நடந்ததை அனைத்தையும் கல்லூரி மாணவி தனது தாயாரிடம் கூற, தாயாரோ, அவர் டிஜிபி அலுவலகத்தில் பெரிய அதிகாரி, அவரை எந்த போலீசும் எதுவும் செய்ய மாட்டார்கள், அதனால் அட்ஜஸ்ட் செய்து கொள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ந்து போன கல்லூரி மாணவி எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது தாயார் மீதும் பாக்யராஜ் மீதும் புகார் அளித்துள்ளார். பாலியல் தொல்லை கொடுத்தல், பெண்ணை தாக்குதல் என 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்ற தாயே பாலியல் துன்புறுத்தலுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளச் சொன்ன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.